சத்தம் போடாதீங்க. நேற்றைக்கு கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்றவர்களில் 3 பேர் இயற்கை எய்துவிட்டார்கள். அதோடு இறந்த செய்தியை கேட்டவுடனே மாண்புமிகு முதலமைச்சர்கள் இரவோடு இரவாக கரூருக்கு வந்து அரசு மருத்துவமனையில் இறந்தவர்களுடைய உடலுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்திவிட்டு அதோடு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு இறந்தவருடைய குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் அரசின் சார்பில் என்று அறிவித்துவிட்டு அதோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்களால் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டு சென்று விட்டார். இன்னைக்கு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக அருகாமையில் இருக்கின்ற நம்ம திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரெல்லாம் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் அங்கே சென்றிருந்தாங்க. நமது சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சிராஜ் எல்லாம் அங்கே சென்றிருந்தால் நான் சென்னையிலே இந்த ஆட்டால் வர முடியவில்லை. அரசின் சார்பிலே தலா 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்க வேண்டும் என்று அந்த காசோலை வழங்க சொல்லி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே அதை வழங்கியிருக்கிறோம். அதோடு எங்களது இயக்கத்தின் சார்பிலே காலையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதி வழங்கியிருக்கார். நானும் மாவட்ட கழகத்தின் சார்பிலே அந்த அவருடைய இம்மச்சடங்குக்கு உதவிகளை செய்திருக்கிறோம். அவர் வைத்த கோரிக்கை, அந்த 2 பெண்களுமே படித்தவர்கள், எங்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த 2 பேருக்கும் வருகின்ற காலத்திலே கல்வி தகுதிக்கேற்ப வேலைவாய்ப்பை வழங்குவோம். இறந்த குடும்பத்திற்கு எங்களோடு வருகின்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் சச்சிதானந்தம், வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அவர்கள், நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் மற்றும் எங்கள் இயக்கத்தோழர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சருடைய சார்பாகவும் துணை முதலமைச்சர் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.